வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோகாமல் நோம்பு கும்பிட்றாங்கப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இந்த டிஜிட்டல் பணவர்த்தனை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரியை ஈட்டித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்து விட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே அது தெரிந்த விஷயம்தான். அதாவது ஒரு மனிதனுடைய ரகசியத்தை எந்த அளவுக்கு வருமானம் பண்ணுறான் அப்படிங்கிறத டார்ச் லைட் அடித்து பார்க்கக்கூடியதான் இந்த ஃபோன்பே, கூகுள் பே, இந்த யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள். ஒன்றும் இல்லை, நேராக சூப்பர் மார்க்கெட்டு போவார், இல்லை நம்மளால் ஒரு சின்ன சிகரெட்டு வேணா கூட சரி, ஒரு டீ கடையில் கூட சரி, 10 ரூபா டீ முதலாம் கையில் காசை விட்டு பாக்கெட்டில் காசை விட்டு அப்படியே எடுத்து கொடுப்பார். இன்றைக்கி அப்படி இல்லை. எங்கப்பா அப்படி போட்டு டக்குன்னு கியூஆர் கோடை அடித்து உடனே 10 ரூபா போட்டு அவர் போயிட்டே இருப்பார். கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், காசு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆமாம், கட்டண கழிப்பிடத்தில் கூட 5 ரூபா 3 ரூபாய்க்கு கூட இன்றைக்கி கியூஆர் கோடு, மற்றபடி கூகுள் பே, ஃபேன்பே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேக்கர். இன்றைக்கி அந்த பேக்கர்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பேயாட்டம் ஆடக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி கர்நாடகாவில் பெங்களூர் நடந்திருக்கு. அதாவது மற்ற எல்லாத்துலேயுமே உண்டு, மற்ற மாநிலங்கள் எப்போ உஷாராக போகிறாங்கன்னு தெரியல. பெங்களூரில் உஷாராயிட்டாங்க கர்நாடக மக்கள். அதாவது திடீர்னு ஒரு 14,000 பேர்த்துக்கு 29 லட்சம் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி போட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த 4 வருஷத்தில் 40 லட்சம் ஈட்டிருக்கிறாங்க. இது 1,62 லட்சம் சம்பாதிச்சுக்கிறாங்க 4 வருஷத்தில். 1,62 லட்சம். அப்போ 29 லட்சம் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 14,000 வியாபாரிகளுக்கு வணிக வரித்துறை அந்த அங்கிருந்து இது வந்திருக்கு, நோட்டீஸ் வந்தவுடனே அலறிட்டாங்க. இப்போ திருப்பம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் மீண்டும் 6,000 பேர்த்துக்கு வந்திருக்கு. அப்போ மொத்தம் 20,000 பேர்த்துக்கு மேலே ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. சரி, இவங்கெல்லாம் என்னங்க பெரிய வியாபாரிகள், மற்றபடி சூப்பர் மார்க்கெட்டு, மற்ற மிகப்பெரிய ஒரு ஏசி ரூமில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. சும்மா பிளாட்ஃபாரம், மற்றபடி கையேந்தி பவன், ரோட்டோரத்தில் காய்கறி விற்கிறாங்க பாருங்கள், அவ்வளோதான். பிளாட்பார கடைகள், கடை இதில் தெருவில் போட்டிருக்கக்கூடிய கடைகள், இதுகளுக்கு 29 லட்ச ரூபா இந்த 4 வருஷத்தில் 1,62 லட்ச ரூபா நீங்கள் வருமானம் ஈட்டிருக்கிறீங்க. அதனால் ஏன்னா கூகுளில் கண்டுபிடிச்சிடல, நீங்கள் என்ன மறைச்சாலுமே சரி. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம டிஜிட்டல் பண வரித்தனையில் மறைக்கவே முடியாது. மற்ற வகையில் நம்மால் ஒரு பேப்பராக கொடுத்தாலும் சரி, ஒரு பில்லாக கொடுத்தாலும் சரி, அதை மறைச்சிடுவார். ஆனால் டிஜிட்டலில் போய் சொல்லாது. அதனால் 1,62 லட்சம் 4 வருஷத்தில் ஈட்டிருக்கிறீங்க. அதனால் கட்டாயமாக நீங்கள் அப்போ வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா வந்துடுது. அப்போ என்ன ஆகுது? டோட்டலாக 29 லட்ச ரூபா நீங்கள் வருமான வரி கட்டணம் போட்டு மொத்தம் இது வரைக்கும் 20,000 வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பெங்களூர் வியாபாரிகள்லாம் பெரிய வியாபாரிகள் என்பது பேர். சும்மா இவங்கெல்லாம் ரோட்டில் கடை போட்டுருக்குறாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்க, 2 நாளைக்கு முன்னால் அடையாள வியாபார நிறுத்தம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த பால், தயிர் மற்ற விற்கிறாங்க அனைவருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க, நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடையில் கொட்டியிருக்காங்க பார்த்தா கியூஆர் கோடு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு பண பரிவர்த்தனை. எப்பா பால் வாங்குறியா, கையில் காசு வச்சுருக்கிறியா, கொண்டா. டீ வாங்குறியா, கையில் காசு வச்சுருக்கிறியா. பீடி, சிகரெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு வாங்குறியா, கையில் காசு வச்சுருக்கிறியா. சாப்பாடு, டிஃபனு எல்லாமே ஓட்டலை தவிர கையேந்தி பவன், பிளாட்பார கடை அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோன்பே, கூகுள் பே எல்லாத்தையும் அட்டையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்படி ஒரு கோடாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தூக்கி பிச்சு குப்பையில் போட்டு இன்றைக்கி ஃப்ரீ ஆகிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருச்சே, பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த 4 வருஷமாக அவர்கள் சம்பாதித்தது 1,62 லட்சம். ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரிக்கு காய்கறி வியாபாரிக்கு வந்திருக்கு.
மொத்தம் 20,000 பேர்த்துக்கு வந்திருக்கு. அந்த வியாபாரி வந்து அலறிட்டான், 29 லட்சம் கட்டணும் அப்படின்னு போட்டு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சீதாராமையா போய் பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போய் என்ன இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ணவே முடியாது. அவர் முதலமைச்சர் தான். இந்த ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டதுங்கிறது வந்து மோடி சென்ட்ரல் அவங்களுடைய கை சாம்ராஜ்யத்தில் இருக்குது. அதனால் வந்து 29 லட்சத்தை கட்டிட்டு தான் அப்புறம் பேசணும் அப்படிங்க போகிறாங்களா, இல்லை மற்றபடி வேறு என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரியல. இனி வரும் காலங்கள்லாம் எல்லாத்துக்குமே இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் கட்டாயமாக வரும். அதனால் முதல்ல மாதிரி அந்த லெவலுக்கு மாறிட்டான் அப்படின்னா நம்முடைய ரகசியங்கள் வந்து தெரியாது. இப்போ இந்த மாதிரிலாம் வந்தது காரணம் என்ன, இப்போ ஆதாரை வந்து எல்லோவற்றிலும் இணைக்க வேண்டும் அப்படி எதுக்காக சொன்னாங்க. ஆதாரை வந்து வாக்காளர் அட்டை, மற்றபடி பாஸ்புக்கு, மற்ற சோர்ஸ் அது இது ஸ்மார்ட்டு லோட் லோஸ் எல்லாத்தையும் எதுக்கு இணைக்கிறாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆதார் அட்டையை தான் கேட்கும். உடனே கேட்டவுடனே எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன உங்களுடைய ஜாதகமே எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் எதை இதெல்லாம் வைத்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய சமயத்து தானாக கட்டாயிடும். ரேஷன் கடையில் ஆதார் அட்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கேயோ அதை புதுசாக நீங்கள் ரேஷன் கடை ஒரு ரேஷன் அட்டை வாங்குறீங்க வச்சுங்களேன், தெரியாமல் திருட்டுத்தனமாக வாங்க 2வது அட்டை கேட்பான், அவன் ஆதாரை கேட்பான். இந்த ஆதார் இணைக்கிறப்ப அதில் காட்டிடும் இந்த அட்டைக்கு ஏற்கனவே ஸ்மார்ட் அட்டை வழங்கப்பட்டு விட்டது இப்படி காட்டிடும். அப்போ என்ன ஆகுது, திருட முடியாது, ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆமாம், மத்திய அரசு நம்ம மாட்டி தான் ஆகணும். ஆமாம், அதே மாதிரி தான் இப்போ பல திருடர்கள் கூட பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறோம் எல்லாமே வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்தவுடனே எல்லாம் பயந்து அலறிட்டு இருக்கிறாங்க. முதல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் அவனே கேட்டால் நான் குளவில்லை சொல்லி தப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த பாரு உன் முகத்தை பாரு, இதுதானே சிசிடிவி கேமரா. உள்ளே போகிற, வெளியே இழுத்துட்டு வந்துடுற, கையில் கத்தி எடுக்கிற, வெட்டுற, அப்புறம் திடீர்னு 4 பேர் வர்றீங்க, ஓடுறீங்க, இதானே பாரு, இதை நீ தானே கொண்டுக்கிட்ட கம்ப்ளீட்டாக எப்படி அதை குற்ற இது விஷயங்க எஃப்ஐஆர் போடணுமோ போட்டு நீதிபதி சரண் பண்ணி விட்டுறாங்க. அந்தளவுக்கு போலீஸுக்கு ஈஸியாக போச்சு. இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வருமான வரித்துறைக்கு ஈஸியாக என்ன காரணம்னா டிஜிட்டல் பண பரிவர்த்தனை. இது சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஆமாம், போய் செக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே பண்ண வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நோட்டீஸ் இது இருக்கக்கூடிய தஸ்தாவேஜுகள்லாம் வீடெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நம்பரை தட்டி விட்டால் போதும், கடகடன்னு இவர் வருஷத்துக்கு எத்தனை கோடி பண்ணியிருக்கிறார், எத்தனை லட்சம் கட்டணும் அப்படின்னு துண்டாக தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மனிதனுடைய ரகசியங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தன் கைக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் எண்ணத்தை கொண்டு வர எல்லா வகையிலுமே அதுதான் ஆதாரை இணைக்க சொன்னது. இப்போ ஜிஎஸ்டி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை அதை நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சோம். இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா போயிட்டுருக்கு. நம் ரகசியங்களை வந்து போட்டு கொடுக்கக்கூடிய விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதனால் வந்து கர்நாடகாவோட பெங்களூர் எல்லாமே வந்து QR கோடு மற்ற அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டாங்க. இதே மாதிரி இந்திய அளவுக்கு பண்ணக்கூடிய காலமும் சீக்கிரம் வரும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.